بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அலுத்கம பகுதியில் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத தாக்குதல் தொடர்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணத்தை ஆரம்பத்திலேயே சிங்கள மொழியிலேயே தெளிவாக ஜமாத்தினுடைய செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். அன்றைய தினம், அதாவது கடந்த பொசன் விழா எடுக்கப்பட்ட சிங்கள மக்களுடைய பொசன் விழா எடுக்கப்பட்ட அன்ற நாள் அலுத்கம பகுதியிலே ஒரு பௌத்த பிக்குவினுடைய வாகன டிரைவருக்கும் முஸ்லிம் சகோதரர் ஒருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக எழுந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ரெண்டு பேரும் ரோட்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வாகனம் ஓட்டிய பிரச்சனையில டிரைவரும் பிக்குவினுடைய டிரைவரும் ஒரு முஸ்லிம் சகோதரனும் வாய்த்தக்கம் பட்டுக் கொள்றாங்க. நீ செஞ்சது சரியா, நான் செஞ்சது சரியாண்டு. இந்த பிரச்சனை ஒரு பிக்குவுக்கு முஸ்லிம்கள் அடித்து விட்டார்கள், பௌத்த மதகுரு தாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி பௌத்த மதகுருவை முஸ்லிம்கள் எப்படி தாக்க முடியும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டு அன்றைய தினமே அலுத்கம போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி வளைக்கப்பட்டு மிகப்பெரியதொரு சிக்கலை அந்த பகுதியிலே உண்டாக்கி விட்டார்கள். அது அன்றைய தினம் போலீசாரினாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஓரளவுக்கு தணிக்கப்பட்டு விட்டது. இந்த பிரச்சனைக்கும் பொதுபல சேனா இயக்கத்திற்கும் ஆரம்பத்தில் தொடர்பு இருக்கவில்லை. காரணம் என்ன? இது போற வழியில நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட பௌத்த மதகுரு பொதுபல சேனாவோடு சம்பந்தப்பட்டவரா இல்லையா என்பது நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த பிரச்சனை ஒரு முஸ்லிம்களுடைய முழுமையான பிரச்சனை அல்ல, ரோட்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொதுபல சேனா அமைப்பினர் தங்கட கைக்கு எடுக்கிறாங்க. தங்கட கைக்கு எடுத்தது மட்டுமில்லாம பொதுபல சேனா அமைப்பினர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்கன்னு கேட்ட, மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை அலுத்கம தர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பாடு செய்கிறார்கள். ஏற்பாடு செஞ்சது மட்டுமில்லாம வெளியூர்களில் இருந்து மக்களை அழைத்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆள் சேர்க்கிறார்கள். உள்ளூர் மக்கள் எல்லாம் ரொம்ப குறைவா தான் இருந்தாங்க. அத்தனை பேரும் இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்தும் வாகனத்தில் ஏற்றி வரப்பட்ட மக்கள் ஏற்றி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்றதுல என்ன செய்யறாங்க? அதுல பேசுகிற பொதுபல சேனாவினுடைய செயலாளர் கலபடாத்தே ஞானசார தேரர் அவர் என்ன செய்யறாரு கேட்டா, இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பாக சிங்கள பௌத்த மக்களுக்கு மத்தியில் இனவாதத்தை தூண்டுற விதமாக பேசுகிறார். எப்படி பேசுறார் என்று கேட்டா, இது இலங்கை என்பது சிங்கள மக்களுடைய நாடு, சிங்களவர்களுடைய நாடு, இங்க முஸ்லிம்களுக்கு இடம் இல்ல. எந்த அளவுக்கு இடம் இல்லை என்று கேட்டா, ஒரு பிக்குவை தாக்கி இருக்கிறார், ஒரு பௌத்த மதகுரு தாக்கப்பட்டிருக்கிறார். பௌத்த மதகுரு தாக்கப்பட்டாலும் ஒரு சிங்கள மனிதர் தாக்கப்பட்டாலும் நாங்க என்ன முடிவெடுப்போம்ங்கிறது எங்களுக்கு தெரியும், என்ன நடக்கும்ங்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க என்று மிரட்டுறாரு. மிரட்டுறது மட்டும் இல்லாம எங்களை எல்லாருமே ஜாதிவா, அதாவது இனவாதிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க இனவாதிகள் இல்லைன்னு தான் இவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு காலமா பொதுபல சேனா என்பது இனவாத அமைப்பு என்று சொல்லி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களை தடை செய்ய சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க இனவாதிகள் இல்ல, நாங்க அப்ராணிகள், நாங்க ரொம்ப நல்ல மனுஷர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ரொம்ப எங்களை மாதிரி ஒரு நல்லவன் ஸ்ரீலங்கால கிடையாது. இப்படி பேசினவங்க அன்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலகொடாத்தே ஞானசார தேரர் சொல்றாரு தெளிவாக, நாங்க இனவாதி தான், நாங்க இனவாதம் பேசுறவங்க தான்,
சிங்கள மக்களுக்கு ஏசி சொல்றாரு, நாங்க இனவாதிதான், இவன் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆச்சரியம் என்னன்னா, எங்க நாட்டு ஜனாதிபதிக்கு மூளை இருக்கா இல்லையான்றே தெரியல. இந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு மூளை இல்ல, பாதுகாப்பு செக்ரட்டரிக்கு, டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு கோட்டாபய ராஜபக்சேக்கு மூளை இல்ல. அப்ப இங்க இருக்கிற அமைச்சர் ஒருத்தருக்கு மூளை இல்ல. எல்லா மூளையும் ஞானசார தேரருடைய தலையில தான் இருக்குதா? அவருக்கு மட்டும் தான் மூளை இருக்குதா? எதுக்கு சொல்றாரு? மூளை இருந்திருந்தா ரவுஃப் ஹக்கீம் மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு நீதி அமைச்சர் போஸ்ட கொடுத்திருப்பாங்களா? இதுதான் இனவாதம்ங்கிறது. இனவாதம்னா என்ன? ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இந்த சமுதாயம் ரவுஃப் ஹக்கீமை தெரிவு செஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்குது. பாராளுமன்றத்தில் அவர்கள் ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த போஸ்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் தன்னுடைய இனவாதத்தை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம, யாராவது இதுக்கு பிறகு சிங்களவர்களுக்கு கை வைத்தால் என்ன நடக்கும்ங்கிறது தெரியும் அப்படிங்கிறாரு. தெரிஞ்ச என்ன நடக்கும்ங்கிறத அன்னைக்கே வெளிக்காட்டினாங்க. எப்படி வெளிக்காட்டுறாங்க? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் ஊர்கோலமாக போற நேரத்தில் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பயந்து போய் அன்னைக்கு அலுத்கம, பேருவல, தர்கா டவுன், கலுத்தர இந்த பகுதியில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும், குறிப்பாக தென் மாகாணம் காலி அம்பாந்தோட்டை வரைக்கும் உள்ள முஸ்லிம்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் பேருவலை இன்றைக்கு என்ன நடக்க போகிறது என்று எதிர்பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்தவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து இவங்க தங்களுடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு போற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பயந்து பள்ளிவாசலுக்குள் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை நோக்கி கல்வீசி தாக்குகிறார்கள். இப்ப என்ன கதை? முஸ்லிம்கள் அடிச்சாங்க, முஸ்லிம்கள் பௌத்த மதகுருவை தாக்கினாங்க, முஸ்லிம்கள் சிங்கள மக்களுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லி இவங்க பரப்புறாங்க. முதல்ல தாக்குதல் நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். ஏன் தாக்குதல் நடத்துறாங்க? ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிறைய பேர் வந்து அப்ராணிகள், ஒன்னும் விளங்காத மக்கள், பாமர மக்கள். ஆனா தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்க போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்ட, தூண்டப்பட்டார்கள். தூண்டியது பொதுபல சேனா, தூண்டியவர் ஞானசார தேரர். இவ்வளவையும் தூண்டி மக்களுக்குள்ள முஸ்லீம்கள் சம்பந்தமான வெறுப்புணர்வை உண்டாக்கினதோட போகிற வழியில முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சு நிற்கும் போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? முஸ்லீம்கள் எங்களுக்கு அடிக்க போறாங்க நினைச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு கல்லால் வீசி அடிக்கிறார்கள். வீசி அடிச்சுட்டு முஸ்லீம்கள் எங்களை அடிச்சாங்க என்று சொல்லி பிரச்சனையை உண்டாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் கேட்டா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு கேள்வியை என்ன கேட்கிறேன் தெரியுமா? உண்மையிலேயே பௌத்த மதகுரு தாக்கி இருந்தால், பௌத்த மதகுருவை முஸ்லீம்கள் எங்கேயும் தாக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏச மாட்டாங்க. இஸ்லாம் அப்படி கற்றுத்தரவும் இல்லை. அடுத்த மதத்தினுடைய மத குருக்களை மதிக்கும்படி இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அடுத்த மதத்தினுடைய மத குருமார்கள் இருந்தால் யுத்த காலத்துல கூட கொலை செய்யக்கூடாது. யுத்த காலத்துல யுத்தம் நடக்கிற நேரத்தில் அடுத்த மதத்தை சேர்ந்த மத குரு இருப்பாரா இருந்தா அவரை கொலை செய்யக்கூடாது. இந்த அளவுக்கு அடுத்த மதத்தினுடைய மத குருமார்களை மதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் மத குருவை தாக்கினாங்கன்னு சொல்றாங்க. தாக்கி இருந்தா என்ன செஞ்சிருக்கனே? அன்னைக்கே கைது செய்யப்பட்டாங்க. தாக்கினதா குற்றஞ்சாட்டப்பட்டு அன்றைக்கே 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களை கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்றத்தினூடாக தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம். நாட்டில் சட்டம் இருக்குதா இல்லையா? அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். அந்த வேலையை பொதுபல சேனாவோ அங்குள்ள யாருமே செய்யல. இரண்டாவது என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்குள்ள இருந்து கல்லு வீசி அடிச்சாங்கன்னா 2000 போலீசார் கடமையில் இருந்தார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஸ்ரீலங்காவுல பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்காங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிக்கெட்டிங், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் என்று சொல்லி இங்க அரசாங்கத்தில் போலீஸ்ல கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த ஸ்ரீலங்காவுடைய போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்று தடை விதிப்பார்கள் மாணவர்களுக்கு. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கெட்டிங் பண்ண வந்த அதுக்கு தடை விதிக்கிறவங்க பிக்குமார் தடை உத்தரவை நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்குவாங்க. அது எந்த டேட்டா இருந்தாலும் சரி. அதுக்கு எடுக்கிறவங்க இங்க பிக்குமார் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, அதுக்கு ஏன் தடை விதிக்கல? அது அவங்களோட உரிமை தானே. பிக்குமாருக்கு இருக்கிற சம உரிமை ஏன் மாணவர்களுக்கு இல்லை? ஏன் முஸ்லிம்களுக்கு இல்லை? மற்ற இனத்தவர்களுக்கு ஏன் இல்லை? இதுதான் ஆரம்பம் முதல் இலங்கையில் இனவாத பிரச்சனையை தூண்டி எல்டிடி ஆயுத போராட்டம் வரைக்கும் வந்ததுக்கான காரணமே இதுதான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை உத்தரவு வாங்குற நீங்க ஏன் பொதுபல சேனா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறான்? இதுல பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அத்தனை முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் அல்லாத சர்வமத போதகர்கள் எச்சரிக்கிறார்கள்.
மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் எச்சரிக்கிறார்கள், எதிர்கட்சி எச்சரிக்கிறது. இவ்வளவு பேர் எச்சரிக்கை விடுத்தும் எதையுமே கணக்கெடுக்காம 2000 போலீசார் பாதுகாப்புக்கு விடப்பட்டிருந்தார்கள். 2000 போலீசார ஒரு சாதாரண கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போட்டாலே என்ன அர்த்தம்? அங்க வந்த மக்களை விட போலீஸ் தான் கூட பாதுகாப்புக்கு. ஒருத்தனுக்கு 2 பேர், ஒருத்தருக்கு 2 பேர் என்ற விதத்துல போலீஸ் பாதுகாப்பு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒன்றை செய்ய போறாங்க. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லித்தான் 2000 பேரை போட்டு ஒரு பம்மாத்தொன்ன காட்டி இருக்கிறாங்க. நாம பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும், சொல்ற மாதிரி சொல்லணும் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. 2000 பேரை போட்டது மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரிகள் போய் கெஞ்சி கேட்கிறாங்க, இதை நீ பாட்டுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லி. இவ்வளவு குற்றம் செஞ்சிருந்த குற்றவாளியை நீங்க கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கணும். 2000 போலீஸ் இருந்தாங்கல்ல, முஸ்லீம்கள் கல்லு வீசி இருந்த கல்லு வீசின உடனடியா பிடிச்சிட்டு போ, உடனடியா கைது பண்ணி. அதை செய்யல. செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களுக்கு 2 பேரும் அவங்க முஸ்லீம்களுக்கு தாக்குகிறார்கள். சரியாக 6 மணிக்கெல்லாம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கேள்வி போடுறாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டு அந்த ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவு என்ன? 2 தரப்பாரும் அடங்கி போயிடணும். அத்தனையும் போலீஸும் ராணுவமும் தான் கவனிக்கும். அது யாருக்குமே அங்க அதிகாரம் கிடையாது. அதனாலதான் ஊரடங்கு உத்தரவே போடுறது. ஆனா ஆச்சரியம், உலகத்திலேயே ஸ்ரீலங்கால மட்டும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டதுக்கு பிறகுதான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கிறது. இதை அரசாங்கத்திடம் கேட்கிறோம். இதற்கு யார் பொறுப்பு? ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு, ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புத்துறை பொறுப்பு, ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பு. காரணம் என்ன? ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மணிக்கு பிறகுதான் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பமாகியது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. 100 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய ஒரு சில கடைகளை தவிர எல்லா கடைகளையும் தீ வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையைத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். பொதுபல சேனாவுக்கு என்ன தேவை தெரியுமா? முஸ்லிம் முதலாவது முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கணும். அலுத்கமல முதல்ல கடை எரிக்கப்பட்டது, மாவனெல்லையில கடை எரிக்கப்பட்டது, பதுல்லையில கடையில பிரச்சனை உண்டு பண்ணாங்க. எல்லாம் பொருளாதார ரீதியான பிரச்சனை. ஃபெஷன்பக் உடைக்கப்பட்டது. இப்ப தெஹிவலையில அந்த ஆக்கோட்ஸுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு எல்லா முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் நடத்திட்டு அன்றைய தினம் நடந்த கலவரத்தில் பொதுபல சேனாவினால் அழைத்து வரப்பட்ட காடையர்கள் செய்த காரியம் என்ன? கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடி அழித்திருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அங்குள்ள மக்கள் இப்பொழுது தத்தளிக்கிறார்கள். காரணம் என்ன? கடையெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியத்தை பார்த்துட்டு நாங்க செய்யல, எங்களுக்கு தெரியாது. பிக்குமார் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களே, அதே மாதிரி மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு திரட்டிட்டு வந்தாங்களே, இவர்களிடத்தில் அடிப்பதற்கான பொல்லுகள் கம்புகள் எங்க இருந்து வந்துச்சு? வெப்பன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆச்சரியம் என்ன? வெப்பன்ஸ் ராணுவத்திட்ட இந்த நாட்டிலே யாருக்கும் ஆயுதம் ஏந்த விட மாட்டோம் என்று ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சு சொல்லுகிறது. டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோட்டாபய ராஜபக்ச சொல்லுகிறார். அத்தனை பேர் இந்த நாட்டில் யாருக்கும் ஆயுதம் ஏந்த விட மாட்டோம், விடக்கூடாது, மாற்று கருத்து இல்லை. ஆனா யாருக்குமே ஆயுதம் ஏந்த விட மாட்டோம் என்றீங்களே. இப்ப பேருவளையில தர்கா டவுன் அந்த ஏரியாவில் நடந்த பிரச்சனையில 3 முஸ்லிம்கள் 7 பேருக்கு 8 பேருக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு, துப்பாக்கி பிரயோகம். அதிலே 3 பேர் மரணித்து விட்டார்கள். 4 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. 90 பேர் ஹாஸ்பிடல் அட்மிட். இன்னும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிடலுக்கு போகாத அளவுக்கு போறதுக்குரிய வழி இல்லாம பயந்து போய் மக்கள் இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் வெட்டுப்பட்டிருக்குது. சின்ன கை குழந்தைய அறிவாளால வெட்டி இருக்கிறாங்க. இந்த அறிவால் எங்க இருந்து வந்துச்சு? புல்லட்ஸோட வெப்பன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? துப்பாக்கிகள் எங்க இருந்து வந்தது? பொல்லுகள் அடிக்கிறதுக்குரிய கம்புகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இவ்வளவு காலமா ராணுவத்திட்ட துப்பாக்கி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப ஆச்சரியமா இருக்குது, பொதுபல சேனா நிலநோவன போலீஸ்னு சொன்னாங்களே, நாங்க சீருடை அணியாத போலீசார். இப்ப சீருடை அணியாத போலீஸுக்கெல்லாம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வெப்பன்ஸ் கொடுத்துருக்குதா? எங்க இருந்து ஷூட்டிங்? பிபிசி நிருபர் அழகா எடுத்து காட்டுறாரு. இங்க பாருங்க, இந்த இருக்குது குண்டு, இந்த பாருங்க அடிச்ச இடம் இதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. எங்க இருந்து எடுத்தாரு? இது நடத்தப்பட்ட தாக்குதல் இருந்து அழகா எடுத்து காட்டுறாரு. பிபிசி உண்மையை வெளியிட்டது. அப்ப காரணம் என்ன? திட்டமிட்டு முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்கள். பள்ளிவாசலுக்குள்ள உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒளிச்சுக்கிட்டு இருந்த முஸ்லிம்களை தேடி போய் ஷூட் பண்ணாங்க. யாரு ஷூட் பண்ண? அப்ப போலீஸ் இருக்கல, எஸ்டிஎஃப் இருக்கல. ஆனா சொல்றாங்க நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம், நாங்கள் கட்டி காத்தோம்ங்கறாங்க. போலீஸும் எஸ்டிஎஃப்பும்
ராணுவம் எல்லாமே இருக்கிற நேரத்தில் அதுவும் ஊரடங்கு சட்டம் நடைமுறை இருக்கும் போது எப்படி 300 வீடுகள் எரிக்கப்பட்டது? ஜாமியா நலீமியாவுக்குள்ள முஸ்லிம்கள் தஞ்சமடைகிறாங்க. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய குறிப்பாக ஆளும் ஐக்கிய முன்னணியினுடைய கொழும்பு மாவட்டத்தின் அமைப்பாளராக இருக்கிற அது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு டெபுட்டி மினிஸ்டர் ஃபைசர் முஸ்தபா ஜாமியா நலீமியாவுக்குள்ள முஸ்லீம்களை பார்க்க போறாரு. ஃபைசர் முஸ்தபாவுக்கு வெளியே வர முடியல. எப்படி இந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் பிரதி அமைச்சருக்கு உள்ள போய் வெளியே வர முடியல, வெளியே வந்து அடிப்போம் தாக்குவோம் சொல்லி ஜாமியா நலீமியா சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அங்க ஏரியாவை சேர்ந்த இன்னொரு அமைச்சர் அந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு அமைச்சருடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. அதே மாதிரி வெல்கம் அவருடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. அதே மாதிரி நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் நாட்டினுடைய நீதி அமைச்சருக்கு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் போது நீங்க உள்ள போக முடியாதுங்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக் பார்க்கிறதுக்கு போறாரு, என்ன நடக்குதுன்னு பாப்பம் போறாரு, அவருக்குள்ள போக முடியல. நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போக முடியல, பிரதி அமைச்சருக்கு போக முடியல, நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீமுக்கு போக முடியல, யாருக்கும் போக முடியல. ஆனா உள்ளுக்குள்ள ஊரடங்கு சட்டம் இருக்கும் போது முஸ்லிம்களுடைய வீடுகள் அடிக்கப்படுகிறது, முஸ்லிம் பெண்கள் தாக்கப்படுகிறார்கள், ஆண்கள் தாக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் தாக்கப்படுகிறது. இவ்வளவு காரியம் நடக்குது போலீஸுடைய பாதுகாப்புல. நாங்க என்ன கேட்கிறோம்? குஜராத் மாதிரி இதை ஆக்க பாக்குறீங்களா? நரேந்திர மோடி பிரதமரா வந்ததுக்கு பிறகு நரேந்திர மோடி செஞ்ச குஜராத்துடைய வேலையை ஸ்ரீலங்காவில் செய்யலாம் என்று நினைக்கிறீங்களா? இல்லன்னா பர்மாவில் நடந்த மாதிரி, மியான்மர்ல நடந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? பொதுபல சேனாவினுடைய ஆசையே அதுதான். பொதுபல சேனாவினுடைய செயலாளருடைய ஆசையே அதுதான். விராத்து தேரரோட பொதுபல சேனாவினுடைய செயலாளர் கலகடோ அத்தே ஞானசார தேரர் மியான்மருக்கு போயிருந்தார். போயிருந்த நேரத்தில் போய் விராத்து தேரரை சந்திச்சாரு. விராத்து தேரர் யாரு? மியான்மரில் நடந்த அத்தனை படுகொலைக்கும் சூஸ்திரதாரி என்று சொல்லி, சர்வதேச பயங்கரவாதி என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். டைம்ஸ், அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகையினுடைய கவர் பேஜில் என்ன போட்டிருந்தா? பயங்கரவாதத்தின் முகம் என்று சொல்லி விராத்து தேரருக்கு பட்ட பெயரே கொடுக்கப்பட்டிருந்தது, பௌத்த பயங்கரவாதத்தின் முகம் என்று. அவரோட போய் இவர் சந்திக்கிறாரு, சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வருது. என்ன பூனைக்குட்டி? சந்திச்சது எல்லாம் செஞ்சது எதுக்காக? அவருடைய 777 அமைப்பினுடைய அத்தனை செயல்பாடுகளை பார்த்துட்டு வர்றாரு. வந்து இங்க ஒரு 777 ஆரம்பிக்க பாக்குறீங்களா? இங்க ஒரு குஜராத்தை உண்டாக்க பாக்குறீங்களா? அப்ப இவ்வளவு ஒரு திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்களுடைய உயிர்கள், முஸ்லிம்களுடைய வளர்ச்சி அத்தனையும் குந்தகம் விளைவிப்பதற்காக பொதுபல சேனாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல்பாடு இது. ஆரம்பத்தில் சிங்கள மொழியிலே சொன்னதை போல பொதுபல சேனாவினுடைய தலைவர் இது விஷயமாக இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார். செயலாளர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதுக்கு பதில் சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோமே, அவர் ஏன் இப்படி இருக்கிறார் எங்களுக்கு தெரியல. வேற எதுவும் நோக்கங்கள் இருக்கிறான்னு தெரியல. ஏன்னு கேட்டா ஒரு சிறந்த படித்த ஒரு தெளிவான சிறப்பான பௌத்தர் அவர். அவரை நாங்க மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். ஆனா அவர் ஆரம்பிச்ச அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு இயக்கம் இவ்வளவு கேவலமா நடக்குதுன்னு கவலையா இருக்குது. அவருடைய இயக்கத்தில் இருக்கிற ஒரு செயலாளர் இவ்வளவு கேவலமாக இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க இருப்பாங்க? நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டா, இவ்வளவு இந்த சம்பவத்தில் நடந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது அத்தனைக்கும் பொறுப்பு பொதுபல சேனா. இந்த பொதுபல சேனா இலங்கையில் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய கோரிக்கை என்னன்னா, பொதுபல சேனா அமைப்பு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு அதே மாதிரி பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி குர்ஆனை இழிவுபடுத்தி இருக்கிறாரு. ஜாத்திக பல சேனாவுடைய செயலாளருக்கு அடிக்கிறதுக்கு போயிருக்கிற இந்த வழக்கு கூட ஓடிக்கொண்டிருக்குது. தன்னை சண்டித்தனத்தை ஜாத்திக பல சேனாவுடைய செயலாளருக்கு காட்ட போய் அந்த கேஸ் ஓடுது. அப்ப ஆல்ரெடி பல சிக்கலில் மாட்டிக்கொண்டவர் இவர். அதனால இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அலுத்கம பிரச்சனைக்கு எதிராக ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயார். போராட்டம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காடத்தனமான போராட்டம் இல்ல, இந்த பொதுபல சேனாவுடைய போராட்டம் இல்ல. இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இலங்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது. ஒரு பஸ்ஸுக்கு கல் வீசினது இல்ல, ஒருத்தருக்கு தாக்கினது இல்ல,
ரோட்ல குடிக்கிற தண்ணீர் பாட்டில கூட எங்களுடைய வாலண்டியர்ஸ் தூக்கிட்டு போயிருவாங்க. போலீஸே ஆச்சரியப்படும். யாருக்கும் எந்த ஒரு குந்தோமும் விளைவித்த அமைப்பல்ல ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். இலங்கையில் இரத்த தானம் வழங்கியதில் அண்மையிலே 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் BMICHலே உலக இரத்த தானம் வழங்குவோருடைய விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்கு இலங்கையிலே அதிகமான இரத்த தான முகாம்களை நடத்தியதற்காக முதல் பரிசை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. துபாயிலே துபாய் தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. கத்தரிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் பூராகவும் ரத்தம் கொடுப்பவர்கள் நாங்கள், ரத்தம் எடுக்கிறவங்க நாங்க இல்ல, ரத்தம் எடுப்பவர்கள் பொதுபல சேனா. ஆகவே பொதுபல சேனா அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். பொதுபல சேனாவினுடைய செயலாளர் ஞானசார தேரர் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிய ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திடம் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், கடைசியாக பாதுகாப்பு அமைச்சகத்தை நேரடியாக சென்று பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம். அவர்களிடத்தில் விடுத்த வேண்டுகோளும் இதுதான். அங்குள்ள முஸ்லிம்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், உண்பதற்கு உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கு வெளியில இருந்து உணவுகள் போகுதில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குழந்தைகளுக்கு பால்மா இல்ல. இந்த உணவுகளை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே உணவுகள் எடுத்து சென்ற வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக கேள்விப்படுகிறோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய எம்பசியோட தூதுவராலயத்தின் வாகனம் தாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் உணவு எடுத்துட்டு போனவங்க. அப்ப இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஜனநாயக ஆட்சி நடக்குதா இல்ல ஹிட்லருடைய ஆட்சி மாதிரி ஒன்று நடக்குதாண்டு. ஜனாதிபதி ட்விட்டர் அடிக்கிறாரு, பொவிலியாவில இருந்து ஜனாதிபதி ட்விட்டர் வருகிறது, யார் சட்டத்தை மீறினாலும் நடவடிக்கை எடுப்போம். ஆனா ஞானசார தேரருக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இங்க முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், ஜனாதிபதி ட்விட்டர் SMS போட்டுக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்ல, இங்க யாருக்காவது எக்ஷன் எடுத்தீங்களா? எக்ஷன் எடுக்கல. அப்ப என்ன ஆச்சரியம்னா, இங்க மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி நடக்குதா அல்லது ஹிட்லருடைய ஆட்சி நடக்குதா? நாங்கள் ஜனாதிபதியை மதிக்கிறோம். ஜனாதிபதியிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், நாங்க பொதுபல சேனா இயக்கத்தை போல ஜனாதிபதிக்கு மூளை இல்ல, இந்த அறப்படிச்ச பேச்சு அசிங்கமான பேச்சு பேசுறாங்க நாங்க இல்ல. ஆகவே ஜனாதிபதியை கேவலப்படுத்தி, நாட்டை கேவலப்படுத்தி, முஸ்லிம்களை சுடுகாட்டுக்கு தள்ளி, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடி, முஸ்லிம்களுக்கு அழிவை ஏற்படுத்தி, சிறுபான்மை இனத்தை அடிமட்டத்துக்கு கொண்டு செல்லும் பொதுபல சேனா இயக்கத்தை தடை செய்து, அதனுடைய செயலாளரையும் கைது செய்து, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், இந்த தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்ட அத்தனை சொத்துக்களுக்கும் அரசுதான் பொறுப்பு. அரசாங்கம் அத்தனை சொத்துக்களையும் திருப்பி வழங்க வேண்டும். உசுர திருப்பி கொடுக்கல, அதுக்கும் அரசுதான் பொறுப்பு. உயிர் போனதுக்கும் அரசாங்கம் பொறுப்பு, சொத்துக்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பு. அத்தனை சொத்துக்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். அதுவும் குறுகிய காலத்துக்குள் வழங்கப்பட வேண்டும். இழுத்தடுப்பு செய்யப்பட்டு மக்களை மறக்கடிக்கிற வளமையான அரசாங்கத்தினுடைய பாணியை நாங்கள் கண்டிக்கிறோம். வளமையில அரசாங்கம் செய்கிற வேலையை செய்யாம உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான உலர்வுணவுப் பொருட்களை அரசு வழங்குவதோடு, நாங்க வழங்குறதெல்லாம் இரண்டாவது, அரசாங்கம் வழங்குவதோடு நின்று விடாமல், வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கி அவருடைய இழந்த சொத்துக்களுக்குரிய நஷ்ட ஈடை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இதனூடாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து அதோடு சேர்த்து திரும்ப நாங்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொள்வது என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் தயவு செஞ்சு ஒரு கோரிக்கையாவது வைங்க. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், பொதுபல சேனாவை தடை செய்யுங்க, ஞானசாரையை கைது செய்யுங்க. இந்த கோரிக்கையாவது முதுகெலும்போடு என்ன செய்யுங்க, கொஞ்சம் எழுந்து நின்று வைங்க. இப்பையும் குடுத்துவதுங்க, நோம்பு பிடிங்க, துவா செய்யுங்கண்டாம, நோம்பு பிடிக்கிற துவா செய்தெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது, அவன் தனியே செய்ய வேண்டியது. இதை சொல்லிட்டு நிப்பாட்டாம தயவு செய்து இந்த இயக்கத்தை தடை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமன்றி முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், நாம அவங்கள மாதிரி நடக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அஹ்லாக்கை, ஒழுக்கத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாம் காட்டி தந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி நாம் நம்முடைய முஸ்லிம்கள் என்பவர்கள் அமைதியானவர்கள், முஸ்லிம்கள் அதர்மத்தை விரும்புபவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் மற்றவர்களை தாக்குபவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் மற்றவர்களுடைய இரத்தங்களை மதிப்பவர்கள் என்பதை நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துவதோடு அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால்
இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாங்கள் இதுவரைக்கும் சர்வதேசத்தை நாடியதில்லை, இன்டர்நேஷனல் லெவலுக்கு யுஎன்னுக்கோ வேற எதுக்கோ இந்த பிரச்சனையை கொண்டு போனதில்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இலங்கையில் நடந்திருக்கிறது. எத்தனை? 500க்கும் மேற்பட்ட இடங்களில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பிரச்சனை நடந்தும் சர்வதேசத்துக்கு நாங்க போகல. இன்ஷா அல்லாஹ் இதற்கு மேலும் அரசு மௌனம் காத்தால் எப்படி ஏற்கனவே ஜெனீவாவில் ஒரு பிரச்சனையை அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ இதே மாதிரி முஸ்லிம்கள் விஷயத்திலும் அரசு ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் ஜெனீவாவிலே. அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் ஜெனீவாவிலே இலங்கை அரசுக்கு சாதகமாக நடந்த சவுதி, குவைத், பஹ்ரைன், துபாய், அதே போன்று மற்றுமுள்ள அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் அத்தனையினுடைய ஆதரவுகளையும் இலங்கை அரசு இழக்க வேண்டி வரும். ஆதரவுகளை இழந்து ஜெனீவாவில் மாட்டிக்கொண்டு சர்வதேச விசாரணையில் மாட்டிக்கொண்டு நாளைக்கு தண்டனை அனுபவிப்பதா, இல்லை முஸ்லிம்களுடைய சாதகத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு தேவையான நீதியை நிலைநாட்டி முஸ்லிம்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய அமைதியை திருப்பிவிட்டு நாட்டில் அமைதியை ஏற்படுத்தி அத்தனை பேரும் நன்றாக வாழ்வதா என்பதை இலங்கையினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவரை சார்ந்த அரசாங்கமும் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்கட கையில எதுவும் இல்லை. அவங்க எங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சர்வதேச மட்டத்தில் இது பிரச்சனைக்குள்ளாகும். இன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 11 மணிக்கு சரியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் எம்பசி இலங்கை தூதுவராலயம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் திரண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரை திரட்டி இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கை நாட்டுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். விடுதலை புலிகளுடைய பிரச்சனையில ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்த ஒரே அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் இழந்து நிற்கிறது. அத்தனை பேரையும் எதிரியாக்கி கொண்டிருக்கிறது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே குமிந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு UK, US எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இலங்கை அரசு தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்காமல் கொஞ்சமாவது பெயரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் என்று நினைக்கிறோம். கடைசி வேண்டுகோள், முஸ்லிம்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தயவு செய்து அவருடைய உத்தரவாதம் தந்து பாதிப்புகளுக்குரிய நிவாரணங்களை வழங்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். சிங்கள மொழியிலே கேள்வி கேட்க இருப்பவர்கள் கேட்டுக்கொள்கிறோம்.